தச்சு காமிக்கிறேன். இப்போ சுற்றி ஓட்டி வச்சுருக்கேன். இப்போ அது 2 ப்ளவுஸும் நான் முதல்ல இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து முடிச்சு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து டாட் பிடிச்சிடலாம். கரெக்டாக சென்டர் வந்து மடிச்சுக்கிறோங்க. நான் கட்டிங் போடும்போது பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்டுறலாம். இப்போ இது வந்து இந்த இதை வந்து சென்டர் பார்த்துக்கிறோங்க. இப்போ இந்த ரெண்டையும் வந்து சென்டர் அப்படியே கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், சென்டர் கிடைக்கும் நமக்கு. இப்போ உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது வந்து பிடிச்சிடலாம். இப்போ இதையும் வந்து சென்ட்ரு இப்போ இதை கரெக்டாக சென்டர் டாட் பிடிச்சிருங்க. அதை வந்து இப்போ இந்த 3வது டாட் வந்து இந்த ரெண்டையும் பிடிச்சோம்னா நமக்கு வந்து 3வது டாட்டு கரெக்டாக வரும். இப்போ எவ்வளோ நீட்டாக வந்து 2 கப் சைஸும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ பட்டியை வந்து ஓட்டிடுவோம். 2 இதுக்கும் வந்து பட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு மாத்திரம் லைட்டாக வந்து குறைச்சி விட்டுக்கிறோங்க. இப்போ இதை வந்து பட்டியை வந்து கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு கப் சைஸ் வந்து மேலே வச்சுக்கலாம். இதை வந்து மடித்து விட்ருங்க. அதில் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னா. இந்த எக்ஸ்ட்ரா உள்ளது மாத்திரம் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் அந்த பட்டி லைட்டாக கரைச்சி விட்டுட்டு ஜாயின் பண்ண மாதிரி இதையும் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கரைச்சி விட்டுருங்க. ஒன்று வந்து பட்டியை கீழே வச்சு முன்பாகத்தை மேலே வச்சோம். இப்போ முன்பாகத்தை வந்து கீழே வச்சுருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே மடிச்சுட்டு அதை கரெக்டாக கட் பண்ணிடுங்க. 2 பக்கமும் அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இப்போ 2 கப் சைஸும் உங்களுக்கு நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதை வந்து நம்ம முதுகு பகுதியை வந்து போட்டுட்டு ஜாயின் பண்ணிடலாம். இந்த பக்கம் ஒன்று போட்டுக்கிறோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று போட்டுக்கிறோங்க. கரெக்டாக ஷோல்டருக்கு தையலுக்கு எவ்வளோ பிடிச்சி தைக்க 1/2 இன்ச்சு எடுத்துருக்கோம்னா அந்த 1/2 இன்ச்சு வந்து இப்போ இதில் வந்து ஏற்ற இருக்கும் பார்த்துருங்க. கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். 2 அளவும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்துக்குறோங்க அளவு கரெக்டாக இருக்கான்னு. இந்த பட்டியும் இந்த பின்பாகத்தையும் கரெக்டாக இழுத்து வச்சு பார்த்துக்கிறோங்க. அளவு கரெக்டாக இருந்ததுன்னா அது அப்படியே வந்து வச்சுட்டு இப்போ ஓவர்லாக் போட்டு நான் எடுக்கிறேன். இப்போ ஓவர்லாக் போட்டாச்சு நமக்கு வந்து. இப்போ இதை வந்து படிமான தையல் வந்து போட்டுடலாம். கரெக்டாக அந்த பட்டியை வந்து கீழே திருப்பிடுங்க. நல்லா கையை வச்சு கரெக்டாக அமுக்கி விட்டுட்டு அந்த தையல் வந்து போட்டுருங்க. 2 பட்டியுமே இந்த துணி வந்து மேலே இந்த மாதிரி மேலே போகக்கூடாது, கீழே மடித்து விட்ருங்க. இந்த எக்ஸ்ட்ரா லைட்டாக உள்ளது வெளியே தெரியுது பாருங்கள், அதை வந்து கரைச்சி விட்ருங்க. கைக்கு மாத்திரம்தான் கிளாத் இருக்குது.
நான் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்பிக்கிறோங்க. இந்த லென்த்து பீஸ் வந்து இப்போ இதுக்கு நேரம் இருக்கிறது அந்த பீஸை வந்து எடுத்து விட்டு நம்ம கழுத்து கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து கொக்கி பெட்டி பக்கம் வச்சு பாருங்கள் எவ்வளோ வந்து நமக்கு லென்த் தேவை அப்படின்னு இந்த அளவுக்கு பார்த்துக்கிறோங்க. இதை அப்படியே மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத இப்போ அதை விட ஒரு 1 இன்ச்சு அளவு சேர்த்து வந்து கட் பண்ணிக்கிறோங்க. இந்த மெயின் பீஸ் பிட்டு வந்து வச்சுருந்தேன், இந்த பிட்டு வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா மேட்சிங்காக கரெக்டாக வந்து வீப்பட்டிக்கு வந்து எடுத்து வச்சுருவேன். அது காலையில் தச்சு வச்சது, அதனால அதை வந்து விட்டாச்சு. இப்போ இதுலேயும் வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளி இருக்குது பாருங்கள், இதை கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. இதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே வந்து மடிச்சிருங்க. இப்போ இதை மடித்து ஒரு படிமான தையல் இதில் மேலே போட்டுருங்க. லைட்டாக வர்ற பிசுறுகள்லாம் அப்பப்போ கட் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து ஒரு மடிப்பு, இதை 2வது மடிப்பு. இது வந்து கொக்கி கோர்க்கிறதுக்கு கீழேயும் மடிச்சுக்கிறோங்க. தள்ளாமல், துணி வந்து தள்ளாமல். இப்போ இந்த பக்கம் வந்து திருப்பிக்கிறோங்க, உள் பக்கமாக போட்டுக்கிறோங்க. இப்போ இதை வந்து ஓப்பனை வந்து இந்த பக்கம் மடிச்சுக்கிறோங்க 1/4 இன்ச்சு. இப்போ இதை அப்படியே மடித்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுருங்க. இதெல்லாம் வந்து வளையம் வச்சு தைக்கிறது. இதை அப்படியே மடிச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ இது 2ஐயும் வந்து சென்ட்ரு பார்த்துக்குருவோம். எது வந்து ஏற்ற இறக்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து இது 2ஐயும் பார்த்துக்குருங்க. லைட்டாக இருந்தால் கூட அதை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ கழுத்து பீஸுக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணுவோம். ரொம்ப கம்மியாக இருக்குது கிளாத் பாருங்கள். இப்போ இதை வந்து இதோட கட் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 2 பீஸ் எடுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதில் வந்து 2 பீஸ் எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு இந்த 4 பீஸும் வந்து ஜாயின் போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக வரும். கரெக்டாக பார்த்துட்டு, கழுத்து வந்து ரொம்ப சின்ன கழுத்து தான், அகலம் ஜாஸ்தி இல்லை, இறக்கமும் கம்மியான இறக்கம் தான். அதனால் நமக்கு வந்து பீஸ் வந்து இது போதுமான அளவு. கரெக்டாக அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறோங்க எவ்வளோ தேவை அப்படின்னு. ஆனால் தச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜாயின் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சோம்பேறித்தனம் பார்க்காம கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்கிறோங்க. இப்போ நமக்கு போட்ட பீஸ் வந்து போதும். ஜாயின் தான் கொஞ்சம் நிறைய இருக்குது, இருந்தாலும் நமக்கு வந்து அவ்வளோவா தெரியாது தச்சு திருப்பும்போது. இப்போ இது வந்து கொக்கி பக்கம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக நேர் பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி இதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து இந்த இடத்த வந்து அப்படியே மடிச்சிருங்க. இதில் வச்சு அப்படியே தச்சுக்கிட்டு வந்துடுங்க. கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக ஓட்டி வந்துடுங்க.
இந்த பக்கத்தை வந்து உள்ளே எடுத்து விட்ருங்க. அப்போ வந்து நமக்கு வந்து திருப்புறது கரெக்டாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கட் பண்ணிவிட்டு முன்னாடி மடித்து விட்ருங்க. இப்போ கரெக்டாக வளைவு எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே ஃபுல்லாக வந்து சிசர் கட் போட்டுருங்க. இப்போ இதை வந்து இந்த பிசுரெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இந்த தையல் வந்து இந்த பக்கம் இருக்குது. இதை வந்து இந்த தையலை எடுத்துக்கிறங்க. இந்த தையலை உள்ளே மடிங்க. இதை வந்து மேலே மடிச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி வரும். மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இந்த திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ரெண்டையும் சேர்த்து மடிக்கக்கூடாது. இது வந்து உள்ளே போகணும், இது வந்து இந்த பக்கம் வரணும், ஆப்போசிட்டில் வரணும். கரெக்டாக ஒரே மாதிரி தச்சுக்கிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அந்த கழுத்து பீஸ் வந்து. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து நூல் வந்து மாற்றிக்கிறேன். ஏன்னா வந்து நான் போட்டிருக்க நூல் வந்து கொஞ்சம் மேட்சிங் இல்லாமல் போட்டிருக்கேன், கீழே உள்ள நூல். அது வந்து கழுத்து பீஸுக்கு வேணுமே அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து சுற்றி வச்சுருந்தேன். நம்ம வேறு எதுக்கும் நூல் வந்து மேட்சிங் போடலைனாலும் கழுத்து பீஸ்க்கு வந்து கரெக்டாக போட்டுறணும், வெளியில் தெரியுறது. அதனால் அதை கரெக்டாக போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த இதை வந்து இப்படியே மடிச்சிருங்க. தையல் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ இதில் வந்து நம்ம திருப்பிட்டு ஒரு தையல் போடுவோம். மேலே இருக்கிற நூல் வந்து நான் நூல் வந்து மாற்றலை, அதனால் அதுவும் கொஞ்சம் பச்சை கலரில் இருக்குது. கீழே அப்படியே வச்சு நான் கீழ் தையலும் போட்டுறேன். ஏன்னா நம்ம பாபினில் தான் வந்து ஒரே கலரில் வந்து நூல் சுற்றியிருக்கோம். நூல் வந்து கம்மியாக இருந்தது. அதனால் இப்போ இந்த கீழே திருப்பி அப்படியே வச்சு அந்த இதில் வந்து போட்டுக்கிட்டு வந்துடுறேன். ஒட்டு தையலும் வந்து திருப்பியே போட்டுடலாம். பார்த்தா கரெக்டாக அந்த அளவுலேயே வந்துடும் நமக்கு. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து மேட்சிங் வந்து நூல் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி போடலை. பாபினில் மாத்திரம் நூல் சுற்றி இருக்கோம்னா இந்த மாதிரி தான் தையல் போடணும். இப்போ மேலே மாத்திரம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா மேல் வச்சு அப்படியே இந்த பக்கமாக வச்சு தையல் போட்டிருக்கணும். இப்போ பாருங்கள், போட்டிருக்க நூல் வந்து கரெக்டாக இருக்குது. அந்த கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். அந்த இதில் வந்து நமக்கு வந்து சுத்தமாக தெரியாது. இப்போ நீட்டாக வந்துருச்சு பாருங்கள், சுருக்கம் இல்லாமல் கழுத்து வந்து அடித்தாச்சு. ஏற்ற இறக்கமும் இல்லை. இப்போ கை குடஞ்சிட்டு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். வெளியில் தெரிகிற தையல் ஃபுல்லாகவே நூல் வந்து மேட்சிங் கரெக்டாக போட்டுருங்க, கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து கை குடஞ்சிடலாம். இது வந்து ரைட் சைடு, அதாவது வெளியில் வர்ற கை. நான் கட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மார்க் மாத்திரம்தான் பண்ணுவேன், கை குடைய மாட்டேன். இப்போ வந்து தையல் ஓட்டிடுங்க.
கை குடஞ்சதோடு அப்படியே வச்சு தைக்கக்கூடாது. இப்போ சென்ட்ரு இந்த பாருங்கள், இந்த சிசர் கட் போட்டிருக்கதும் ஷோல்டர் சென்டரும் கரெக்டாக இருக்கணும். இந்த அளவு கரெக்டாக வருது அப்படிங்கிறது வந்து இதை வச்சு பார்த்துக்குறோங்க. எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட் போக மீதி இருக்கிறது வந்து கட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வந்து நம்ம ப்ளவுஸை முடிச்சுட்டு வந்து கட் பண்ணிக்குவோம். கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டுக்குறோங்க. ஷோல்டர் வந்து கழுத்து பீஸும் இதுவும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி பார்த்து தையல் போட்டுக்கிறோங்க. அப்படியே திருப்பிடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா தெரியுது பாருங்கள், இதை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இன்னொரு கை, லெஃப்ட் சைடு வர்ற கை, இப்போ இது வந்து வெளிக்கை, அதாவது உள்கை லெஃப்ட் சைடு போகிறது. சிசர் கட் எங்கே போட்டிருக்கோ அதிலேருந்து கரெக்டாக பார்த்துக்குருங்க. கையை குடஞ்சி எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து அப்படியே திருப்பி ஒரு தையல் ஓட்டிடுங்க. இது சென்ட்ரு, இதையும் வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்து கரெக்டாக லாஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. தையல் மாத்திரம் கரெக்டாக ரெண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தையல் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாதியில் ஜாயின் பண்ணி ஷோல்டர்லேருந்து பாதியில் போடுறது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒரே தையலோட வேலை முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ இதில் வந்து பிசுறு நிறைய வருது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இந்த பிசுறு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரோம். இப்போ இதுக்கு வந்து ஓவர்லாக் போட்டுருவோம். இப்போ ஃபுல்லாக சுற்றி ஓவர்லாக் போட்டாச்சு. ஓவர்லாக் வந்து இந்த நீட்டாக வந்து இந்த பிசுரை ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். ஓவர்லாக் வந்து என்கிட்ட சாதா மிஷின் தான் இருக்குது, காலில் போடுற மாதிரி பவர் கிடையாது. இது தைக்கிற மிஷின் தான், பவர் மிஷினு. இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் கரெக்டாக அதில் பிளேடு இருக்குது, அதை ஃபுல்லாக நீட்டாக வந்து நமக்கு வந்து கட் பண்ணிடும். அப்போ வந்து சைடு வந்து நமக்கு வந்து ஆம்கோல் குத்தாது. நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது சொல்லுவேன் பாருங்கள், 1/2 இன்ச்சு விட்டு தைக்கிறேன் எதுக்காண்டி அப்படின்னு. இந்த ஷோல்டர் வந்து பிசுறு போக நமக்கு வந்து இப்போ ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே இருக்குது பாருங்கள், ரொம்ப நாளைக்கு வரும். இப்படி இழுத்து போட்டால் இந்த ஒட்டில் தையல் வந்து இப்போ 1/4 இன்ச்சு இப்படி கம்மியாக பிடிச்சிருந்தீங்கன்னா இப்போ வந்து போட்ட உடனே பிசிஞ்சிரும். அதாவது அந்த இடம் வந்து இப்போ இந்த தையலுக்கு அதுக்கும் நான் அளவு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கரெக்டாக 2.5 இன்ச்சு இருக்குது பாருங்கள், அதுவே நமக்கு போதுமான அளவு. 3 இன்ச்சு ஷோல்டர் எடுத்தோம், தைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து 2.5 இன்ச்சு. இப்போ சென்ட்ரு, இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக பார்த்துக்குறோங்க. ஏற்ற இறக்கம் பார்த்துக்கிட்டு அது கை தைக்கிறதுக்கு கையோட அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குறோங்க. 2 அளவும் கரெக்டாக இழுத்து வச்சு பார்த்துக்குறோங்க, ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக கையை அந்த அளவு வச்சுட்டு இப்போ ஊசி அந்த இடத்துல வந்து ஒரு டேக் அடிச்சுக்கிறோங்க. இப்போ இந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இது வந்து நேராக வந்து திருப்பிடுங்க. நேராக திருப்பினீங்கன்னாத்தான் இங்கே வந்து ஏத்திறக்கம் இல்லாமல் அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இங்கே ஃபுல்லாக இந்த பக்கம் பூரா அப்படி நீட்டாக எடுத்து விட்ருங்க. இதையும் நேராக வச்சுருங்க. தையல் வந்து ஓட்டிடுங்க. இது ரெண்டும் நமக்கு வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். இந்த பக்கத்தில் இதையும் அதே மாதிரி மடிச்சுக்கிறோங்க.
இதில் வந்து இப்போ நான் தைக்கிறதுக்கு வந்து பாபாஜிங்கிறவங்க வந்து 100 ரூபா பணம் போட்டிருக்காங்க சூப்பர் சாட்டில். நன்றி. இப்போ இதில் வந்து சென்டர் பார்த்துக்குறோங்க. இப்போ அந்த சென்டர் பார்த்துட்டு தைக்கிறது பிடிச்சதுனால போட்டிருக்காங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ, நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து வந்து கற்றுக்குறங்க. அதை வந்து இப்போ இந்த 2 இதையும் கரெக்டாக இந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக லைட்டாக உள்ளரை இழுத்துக்கிறங்க. இழுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த அப் அண்ட் டவுன் கட்ட வராமல் நீட்டாக வரும். இந்த ஏற்ற இறக்கம் வந்து பாருங்கள், இது வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும் நமக்கு. 2 பக்கமும் இந்த பக்கமும் எப்படி ஜாயிண்டாக இருக்குன்னு பார்ப்போம். இதுலேயும் கரெக்டாக பாருங்கள், நேராக ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ அளவு வந்து பார்த்துட்டு நான் தையல் போட்டு உங்களுக்கு வந்து திருப்பி காமிக்கிறேன் நீட்டாக எவ்வளோ நீட்டாக ப்ளவுஸ் வந்திருக்கு அப்படின்னு. லைட்டாக வந்து கொஞ்சம் டைட் இருக்குது. ஒவ்வொரு நூல், அதாவது ஒரு 1/4 இன்ச்சு அந்த லூஸ் இருக்கிறத வந்து பிடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3-4 தையல் வந்து போட்டு கொடுத்துருங்க. நான் வந்து மேலே வந்து கலர் வந்து வேறு நூல் போட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு வந்து தெரியுது பாருங்கள். ஒரு நூல் வந்து தெரியும், ஒரு நூல் வந்து தெரியாது. நூல் வந்து அந்த ஒரே மேட்சிங் வந்து கிடைக்கல, கொஞ்சம் தான் இருந்தது நமக்கு வந்து கழுத்து பீஸ்க்கும். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பீஸ்லேயே வந்து ப்ளவுஸ்லேயே இருந்த அளவு வந்து அவ்வளோதான். இப்போ இந்த பிசுரெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இப்போ இந்த இருக்கிற பீஸ் வந்து கைக்கிட்ட இருக்கிற பீஸ் மாத்திரம்தான் நான் கொஞ்சம் சேர்த்து விட்டுருந்தேன் பாருங்கள். அந்த பீஸ் மாத்திரம்தான் இருக்குது. இப்போ இவ்வளோ தான் துணி இருக்குது. இவ்வளோ துணி வந்து கண்டிப்பாக விட்டுறணும். நான் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு ப்ளவுஸ் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நேரை வந்து இழுத்துக்கிறங்க, இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல். நான் கரெக்டாக நேரை இழுத்து கையை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க, அப்போ தான் ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து கொடுத்துருங்க. கரெக்டாக ஷோல்டர்லாம் நல்லா இழுத்து விட்டு இந்த கையெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறதுல தான் இருக்குது கடைசியில் ப்ளவுஸ் வந்து. இப்போ ப்ளவுஸ் வந்து